ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்வரத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மிதுன லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். ஏப்ரல் 11 முதல் ஏப்ரல் 20 வரை. இந்த தினப்பலன் என்பது நம்முடைய லக்னத்திலிருந்து சந்திரன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் அல்லவா, அந்த நட்சத்திராதிபதி நமக்கு யார், என்ன பாவத்தை இயக்குபவர் என்பதை நமது ஜாதகப்படி தெரிந்து கொண்டு பார்த்தால் உங்களுக்கு பலன் முழுமையாக இருக்கும். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரியான சிஸ்டத்தில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி எங்கிட்ட ஒரு தடவை உங்களுடைய அந்த ஜாதக பலனை தெரிந்து கொண்டு பயன்படுத்துங்க. இது அட்வான்ஸ்டு அஸ்ட்ராலஜி சிஸ்டம். முதல் நாள் ஏப்ரல் 11 சனிக்கிழமை மதியம் 1:39 வரை உத்திராட நட்சத்திரம். அதாவது லக்னத்துக்கு 8ல் சந்திரன் போகிறது தான் உண்மையான சந்திராஷ்டம். சூரியனுடைய நட்சத்திரத்தில், சந்திரனுடைய நட்சத்திரத்தில், செவ்வாயினுடைய 2 பாதத்தில் அந்த மகர ராசியில் சந்திரன் போகிறது தான் நமக்கு உண்மையான சந்திராஷ்டம். இப்போ இந்த மதியம் 1:39க்கு மேலே சந்திரனுடைய நட்சத்திரத்திலேயே போவார், திருவோண நட்சத்திரம். இப்போ இன்றைய பலனில் நம்ம புது முயற்சிகளை தவிர்க்கணும். அதே நேரத்தில் இந்த உத்திராட நட்சத்திர பலன் எப்படி இருக்கும் அப்படின்னா, சூரியன் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனாலையும், புதன் நமக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும், சூரியன் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் சில பேருக்கு பதவியிலிருந்து விலகிறது, இடமாற்றம் பண்ணுறது அல்லது ரிட்டையர்ட் ஆகிறது இதற்குண்டான அமைப்பு. தொழிலில் உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு கொஞ்சம் தடைகள் அமையக்கூடிய வகையில் இருக்குது இன்னைக்கு. அதே திருவோண நட்சத்திரம் வரும்போது உழைப்பு நல்லா இருக்கும், மத்தியானத்துக்கு மேலே 1:39க்கு மேலே. ஆனால் கஷ்டமாக இருக்கும், களைப்பாக இருக்கும். அதாவது ஒரு வேளைக்கு 2 வேலை செஞ்சு அலைச்சலை தரும். ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் 12 மதியம் 3:13 வரைக்கும் இந்த திருவோணம் தான். அதுக்கப்புறம் அவிட்ட நட்சத்திரம் 2 பாதம் மகர ராசியில் இருக்கிறதுனால செவ்வாயினுடைய பலனை நமக்கு 10ஆம் வீட்டில் இருக்கிற செவ்வாய் சனியினுடைய நட்சத்திரத்தின் மூலமாகவும் கேதுனுடைய உபநட்சத்திரத்தின் மூலமாகவும் தருவதுனால தொழில் பலம் மிக்க நாளாக இருக்கும். சனியோடவே சேர்ந்து இருக்கிறார். செவ்வாய் சனி நட்சத்திரம், சனி நட்சத்திரம், இந்த 2மே சேர்ந்து இருக்கிறதுங்கிறது 10ஆம் இடத்துல நுணுக்கமான கருவிகள் மற்றும் பெரிய பெரிய தொழிற்சாலைகள் இயக்கங்கள் இதிலெல்லாம் சிறப்பை கொடுக்கும். ஹார்ட்வேர்ஸ் மற்றும் கனரக வாகனங்கள், கட்டட தொழில், இது எல்லாத்துக்குமே சிறப்பு கொடுக்கும். ஆனால் அதே நேரத்தில் உறவுகள் சார்ந்த வகையிலையோ ஆரோக்கியத்திலேயோ இந்த செவ்வாய் சனி சேர்க்கை என்பது அவ்வளவு நல்லதல்ல. ஏப்ரல் 13 திங்கட்கிழமை மாலை 4:03 வரைக்கும் இந்த அவிட்ட நட்சத்திரம். அதற்கு பிறகு சதயம் நட்சத்திரம். இந்த சதயம் என்பது கும்பராசியில் சந்திரன் ராகுனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. ராகுவும் அதே சதயத்தில் இருக்கிறதுனால சந்திரன் ராகு சேர்க்கை பலனை தருது. ராகுனுடைய உபநட்சத்திரமாக இருக்கக்கூடிய புதனும் நமக்கு மீனத்தில் இருக்கார், 10ஆம் இடத்துல இருக்கார். இருந்தாலும் கூட இன்றைக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடியதில் ராகு சந்திரனுடைய பலன் எப்படி இருக்குது அப்படின்னா, மூளை உழைப்பு சார்ந்த பணிகள், மேல் படிப்பு, வெளிநாட்டு தொடர்பு, பிரயாணங்கள், அந்நியருடைய தொடர்புகள், நமக்கு பிடித்தமானவர்களோடு மகிழ்ச்சியாக பொழுதுபோக்குதல், இது மாதிரி விஷயங்களுக்கும் உறவுகளுக்கும் சாதகமாக இருக்கிறது. இந்த சதயம் முடிந்து செவ்வாய்க்கிழமை மாலை 4:05க்கு பூரட்டாதி நட்சத்திரம் தொடங்குகிறது, குருவினுடைய நட்சத்திரம். இந்த குருவானவர் நம்ம லக்னத்திலேயே இருக்காரு. குருவினுடைய நட்சத்திரத்திலையும் சனியினுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்காரு. இன்றைக்கு நமக்கு நல்ல வில் பவர் கிடைக்கும். வேலையில் ஒரே முகமாக சிந்தனையை வச்சு ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக உழைக்கலாங்கிற அந்த ஈடுபாடு ஏற்படும். பதவி, பெருமை, புகழ் நீடிக்கும். ஏப்ரல் 15 இந்த பூரட்டாதி நட்சத்திரம் மதியம் 3:22 வரைக்கும் இருக்குது. அதாவது புதன்கிழமை. அதுக்கு மேலே உத்திரட்டாதி நட்சத்திரம். சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் 10க்கு வந்துடுறார். 10ல் சந்திரன் இருந்தாலே தொழிலுக்கு பலம்தான். சனியும் 10லேயே இருக்கார். சனி சந்திரன் சேர்க்கை பலன். அதனால் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், கனரக வாகனங்கள், விவசாயங்கள், கட்டுமானத்துறை, கால்நடை வளர்ப்பு, மருத்துவத்துறை மற்றும் அனைத்து விதமான வேஸ்ட் மெட்டீரியல்னு சொல்லக்கூடிய வேஸ்ட்டு ப்ரொடக்ஷன், எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் அதில் வரக்கூடிய வேஸ்ட்டு சார்ந்த சில
இது இப்போ பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸு இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஏப்ரல் 16 வியாழக்கிழமை மதியம் 1:58 இந்த உத்திரட்டாதி முடிந்து ரேவதி நட்சத்திரம் தொடங்குகிறது. இப்போ சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்தில் 10ஆம் இடத்துல பயணிக்கும் போது புதன் 9ஆம் இடத்துல சனியினுடைய நட்சத்திரத்திலையும் கேதுனுடைய உபநட்சத்திரத்திலும் இருக்கிறதுனால இடமாற்றத்திற்கும் பிரயாணம் போவதற்கும் டாக்குமெண்ட்ஸ் ஆவணங்கள் சம்பந்தப்பட்டது ஒப்பந்தங்கள் போடுறதுக்கும் இந்த நாள் அமைகிறது. இந்த நாளில் நமக்கு ஒரு சிறு பிரயாணமாவது இருக்கும். அது மட்டும் இல்லை, ஐடி லைனில் இருக்கவங்களுக்கும் லாஜிஸ்டிக்ஸில் இருக்கவங்களுக்கும் இப்போ ஆன்மீகத்துறையில் இருக்கவங்களுக்கும் இந்த நாள் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். உற்பத்தி சார்ந்த துறைக்கு அவ்வளோ சிறப்பு கொடுக்காது. ஏப்ரல் 17 வெள்ளிக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு அஸ்வினி நட்சத்திரம் தொடங்குது. இந்த அஸ்வினி நட்சத்திரம் மேசராசியில் இருக்குது. நம்ம லக்னத்துக்கு லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்துல சந்திரன் கேதுவை போல செயல்படுகிறார். கேது 3ஆம் இடத்துல தைரியஸ்தானத்தில் சுக்கரனுடைய நட்சத்திரம், சுக்கரனுடைய உபநட்சத்திரம் மற்றும் சூரியனுடைய அந்தரத்தில் இருக்கிறதுனால இந்த 3ஆம் இடமும் 11ஆம் இடமும் மகிழ்ச்சியை தருது. நமக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை வெற்றி பெறுவது, உறவுகளானாலும் சரி அல்லது தொழில் பலத்திலையும் கூட பிடிச்ச ஒரு கஸ்டமரோ பிடிச்ச ஒரு நபரோ நமக்கு சப்போர்ட் பண்ணுறதை காட்டுது. அது நல்ல பலன்தான். ஏப்ரல் 18 சனிக்கிழமை காலையில் 9:42 பரணி நட்சத்திரம் தொடங்குகிறது. சுக்கரனுடைய நட்சத்திரம். சுக்கரன் அந்த லாபஸ்தானமான மேசராசிலேயே இருக்காரு. சூரியனுடைய நட்சத்திரத்திலையும் செவ்வாயினுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கார். அப்போ இது ஒரு எதிர்பார்ப்புக்குரிய விஷயங்களை நடத்தி கொடுப்பதற்கு சாதகமாக இருக்கிறது. தொழில் பலம் நன்றாக இருக்கும். உற்பத்தி சார்ந்த தொழில்கள் மற்றும் அனைத்து விதமான இன்ஜினியரிங் லைனு, இண்டஸ்ட்ரீஸ் லைனு, கட்டடம் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனு இதுக்கெல்லாமே சிறப்பாக இருக்கும். ஏப்ரல் 19 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7:09 கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் மேசராசியிலும் 3 பாதங்கள் ரிஷபராசியிலும் இருக்கு. அப்போ 12ஆம் வீட்டில் சந்திரன் வந்துடுறாரு. நண்பகல் 12:30 12ஆம் வீட்டுக்கு வந்துடுறாரு. இன்றைய பலனை தரக்கூடிய சூரியன் லாபஸ்தானத்தில் கேதுனுடைய நட்சத்திரத்திலையும் செவ்வாயினுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால நமக்கு நினைத்த காரியங்கள் சாதகமாக இருக்கும். உறவுகள் வகையிலையும் நண்பர்களோட பொழுதுபோக்குறதுலையும் ஒரு அங்கீகாரம் பெறுவதிலையும் சாதகமாக இருக்கும். ஏப்ரல் 20 திங்கட்கிழமை ரோகிணி நட்சத்திரம். கிருத்திகை முடிஞ்சு சந்திரனுடைய ரோகிணி வந்துடுது. ஆனாலும் சந்திரன் 12ல் இருக்கார். பொதுவாக நம்ம சொல்கிறது என்ன, நம்முடைய லக்னத்துக்கு 4, 8, 12 ஆகாத ஸ்தானம். 4ஆம் இடம் கன்னி, 8ஆம் இடம் மகரம், 12ஆம் இடம் ரிஷபம். இப்போ ரிஷபத்தில் சந்திரன் போகிறாரு. ஆனாலும் கூட அவர் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால பண வருமானத்துக்கும் தொழிலுக்கும் சப்போர்ட் பண்ணுற நிலைமையில் இருக்கிறாருன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.